என்னுடைய இத்தனை வருஷம் டீச்சிங் அனுபவத்தில் 2 வகையான குழந்தைகளை பார்த்துருக்கேன். ஒரு வகையான குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க, எப்போ பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பாடப்புஸ்தகம் மட்டும் இல்லை, மற்ற எந்த புஸ்தகம் கிடச்சாலும் அதை படிச்சுட்டே இருப்பாங்க. அதில் என்ன இருக்குன்னு பார்ப்பாங்க. ஒரு துண்டு காகிதம் கிடச்சா கூட அதில் என்ன எழுதியிருக்குன்னு பார்ப்பாங்க. சாப்பிடும்போது, அப்புறம் பெட்டில் படுத்துட்டு இருக்கும்பொழுது அந்த மாதிரி படிச்சுட்டே இருப்பாங்க. இன்னொரு வகையான குழந்தைகள் அவ்வளோவா படிக்க மாட்டாங்க. பாட புஸ்தகம் படிப்பாங்களே தவிர மற்றபடி எக்ஸ்ட்ரா ரீடிங் ஹேபிட் எல்லாம் கிடையாது. இது எதனால்? இது படிக்கிறதுனால அவங்களுக்கு எதனா நன்மையா, இல்லை படிக்காது இருக்கிறதுனால அவங்களுக்கு எதனா லூஸ் பண்ணுறாங்களா? நம்ம வந்து மாணவர்களை பொறுத்தவரையில், குழந்தைகளை பொறுத்தவரையில் ஒன்று நம்ம யோசனை பண்ணணும். தே லேர்ன் அ லாட் ஃப்ரம் த பேரண்ட்ஸ். பெற்றோர்களை பார்த்து தான் அவங்க கற்றுக்குறாங்க. தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை சொல்லுவாங்க. என் குழந்தைங்க வந்து ரொம்ப நல்லா புஸ்தகம் படிப்பாங்க, நிறைய புக்ஸ் படிப்பாங்க, ஒரேஷியஸ் ரீடர்ஸ். அது நான் எப்படி கொண்டு வந்தேன்னா, நானே ஒரு ஒரேஷியஸ் நிறைய நானும் புக்ஸ் படிப்பேன். அதனால் என்னோடய பசங்களையும் அந்த மாதிரி கொண்டு வரணும், நிறையா அவள் புக்ஸ் படிக்கணும், அந்த புக்ஸ் வேர்ல்ட் ஆஃப் புக்ஸ்க்கு அவள் வந்து அதனால் கிடைக்கிற நன்மைகளை அவள் அடையணும்னு நினச்சேன். அதனால் எனக்கு முதல் குழந்தை பிறந்தவொடனேயே 1 வயசுலேருந்தே அவளுக்கு நான் தினமும் புஸ்தகம் படிப்பேன். அட்லீஸ்ட் 1 ஹவராவது டெய்லி படிப்பேன் நான். அப்புறம் வந்து ஒரு கொஞ்சம் 2 வயசு 3 வயசு ஆனதுக்கப்புறம் ஒரு நல்ல லைப்ரரியாக வீட்டு பக்கத்தில் இருக்கிற லைப்ரரி கூட்டின்னு போய் மெம்பர் ஆக்கினேன் அவளை. ரெகுலராக அவளை லைப்ரரி கூட்டின்னு போய் நிறையா புக்ஸ் கொண்டு வந்து நான் அவளுக்கு டெய்லி 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ படிப்பேன். இதில் வந்து டிவி வந்து ரொம்ப அவங்கள பார்க்க விட மாட்டேன். ஏன்னா ஒரு 1/2 மணி நேரமோ 1 ஹவரோ பார்த்துட்டான்னா, டிவி பார்க்குறேன்னு சொன்னால் கூட இல்லை வா அம்மா உனக்கு புக்ஸ் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புக்ஸு நிறையா படிப்பேன். அவளுக்கு நான் புக்ஸ் படிக்க புக்ஸில் நிறையா இன்ட்ரெஸ்ட்டு நேச்சுரலாகவே வந்துடுது. ஒரு 4 வயசு 5 வயசு ஆனோடனே அவளே என்ன சொன்னானாக்கா, அவளே படிக்க ஆரம்பித்தா. ஒரு புக்கை ஒரு 4 தடவை 5 தடவை படிச்சுட்டு அவளை படிக்க சொன்னால் அவளுக்கே அந்த கொஞ்சம் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருந்தது. ஸோ முதல்ல சின்ன புக்ஸாக கொடுத்து படிக்க வச்சோடனே அவளுக்கு படித்து கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் வந்தோடனே அவளே லைப்ரரிக்கு வந்து தனக்கு பிடிச்ச புக்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு அவளே ரெகுலராக படிக்க இப்போ ஆரம்பிச்சிட்டா. இப்போ நான் உட்காந்துன்னு புக்ஸ் படி அப்படின்னு நான் சொல்லணுன்ற அவசியமே இல்லை. அவளுக்கே ஏதாவது ஃப்ரீ டைம் கிடச்சா நிறையா புக்ஸ் படிக்கிறா. அதனால் க்ரியேட்டிவிட்டி வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகுது அப்படிங்கிறது என்னோட எண்ணம். இன்னொன்று என்னன்னாக்கா, நானும் வந்து நிறையா புக்ஸ் படிக்கிறதுனால அவள் என்ன பார்க்குறா, நான் புக்ஸ் படிக்கிறத பார்க்குறா. அம்மாவும் நிறையா புக்ஸ் படிக்கிறா அப்படின்ட்டு பசங்களுக்கு எப்பயுமே அம்மா அப்பா தான் ரோல் மாடலாக இருப்பாங்க முக்கால்வாசி. ஸோ அம்மா நிறையா புக்ஸ் படிக்கிறா அப்படிங்கிறதுனால அவங்களுக்கும் ஆட்டோமேட்டிக்காக புக்ஸ் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. அதுக்கப்புறம் புக்ஸை வந்து நம்ம அங்கங்கே வாங்கி கொஞ்சம் சின்ன குழந்தையா இருக்கச்சோ 2 வயசு 3 வயசு இருக்கச்சேயே புக்ஸை வாங்கி அவங்க கை கெட்டுற மாதிரி சின்ன டேபிள்லையோ இல்லை அவங்களுக்குன்னு ஸ்டடி டேபிள் இருந்தால் அதுலேயோ அங்கங்கே போட்டு வச்சிட்டோம் அப்படின்னாக்க அவங்களுக்கே அதை பார்த்து ஒரு ஆசை வரும். அது என்னமோ ஒரு புஸ்தகம் இருக்கே, ஒரு புக் இருக்கே, நிறைய பிக்சர்ஸ் இருக்கேன்னு அவங்களே எடுத்து படிக்க ஆரம்பிக்க ட்ரை பண்ணுவாங்க. அவங்க நிஜமாக அதில் என்ன எழுதியிருக்குன்னு தெரியாட்டி கூட அதை எடுத்து ஏதோ படிக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணுவாங்க. இப்போ என்னோட 2வது குழந்தைக்கு வந்து இப்போ 2.5 வயசு தான் ஆறுது. ஆனால் அவள் என்ன பண்ணுவா, அவள் அக்கா படிக்கச்சே அம்மா நானும் படிக்கிறேன் அப்படின்னு ஒரு புக்கை எடுத்துன்னு வந்து அது சம்டைம்ஸ் தலைகையாக கூட பிடிச்சிப்பா, அது வேற விஷயம். ஆனால் படிக்கிற மாதிரி ஒரு ஆக்ட் பண்ணுவா, ஒரு பேஜாக திருப்பி பார்த்து அதை நம்ம வந்து என்கரேஜ் பண்ணுவோம். நன்னா படிக்கிறோமா, கரெக்டாக படிக்கிறேன் அப்படின்ட்டு. அதே மாதிரி 4-5 தடவை அந்த புக்ஸை நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னாக்க அது அவளே அந்த கதையை சொல்லுவாள், அந்த பிக்சரை பார்த்து கதையை சொல்லுவாள். இப்போ நான் வந்து என் பொண்ணுக்கு வந்து 3 தடவை 4 தடவை படிக்கிறேன்னா அது 3 வயசு கூட ஆகலை, 2.5 வயசு தான் ஆகுது. அது என்ன பண்ணுனாக்கா, தாத்தா பாட்டியை கூட்டு வச்சு அம்மா தாத்தா இங்கே வா நான் உனக்கு கதை சொல்கிறேன், இந்த புக்கை வச்சுட்டு நான் அவளுக்கு எப்படி கதை சொல்கிறேனோ அதே மாதிரி வந்து அவள் தாத்தாக்கும் பாட்டிக்கும் அவள் கதை சொல்கிறா 2.5 வயசுலேயே. இதெல்லாம் எதனால் அப்படின்னாக்க, இந்த புக்ஸ் படிக்கிற ஹேபிட்டுக்கு வந்து நம்ம எவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. அந்த அம்மாவோட கருவில் இருக்கச்சையே கூட பசங்க வந்து ஹியரிங் கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறது கூட உண்மைதான். அதனால் நம்ம 1 வயசு கூட லேட்டுன்னு தான் நிறைய பேர் சொல்கிறா. நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அதுங்களுக்கு புரியாதோலாம் யோசிக்க வேண்டாம். சின்ன புக்ஸோ நிறைய படம் இருக்கிற புக்ஸ் மாதிரி வாங்கி சின்ன வயசுலேருந்தே டெய்லி நீங்கள் ரெகுலராக 1 நாள் ரீட் பண்ணிவிட்டு 10 நாள் ரீட் பண்ணாத இருக்கக்கூடாது. டெய்லி ரெகுலராக ரீட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பசங்களுக்கு ரீடிங் ஹேபிட் வந்துடும். ஸோ என்விரான்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் வந்து ஒரு ரிசர்ச் ஒன்று படித்தேன். எந்த குழந்தைகள் அதிக புக்ஸ் ரீடிங் வச்சுருக்காங்களோ அந்த பேரண்ட்ஸ் எல்லாம் புக்கை படிப்பாங்க.
ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு ரஷ்யன் சயின்டிஸ்ட் ஒரு சைக்காலஜிஸ்ட் ஒரு ரிசர்ச் பண்ணார். அது இம்ப்ரிண்ட் மெத்தட்னுட்டு பல இடங்களில் பப்ளிஷ் பண்ணாங்க. அவர் என்ன பண்ணார், இந்த வாத்து முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு இந்த குஞ்சுகள் வெளியே வரும் பொழுது அந்த குஞ்சு வெளியில் வந்த உடனே அருகாமையில் இருக்கக்கூடிய தாயை என்ன கண்டுகொள்ளுமா, இதுதான் தன்னுடைய தாயின்னுட்டு. அப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, வாத்து எல்லாம் ஒன்றா போகும்போது எல்லாம் ஒன்றா எல்லாம் தாயோடையே போகும். இந்த ரஷ்யன் சயின்டிஸ்ட் என்ன பண்ணார், சைக்காலஜிஸ்ட்டு, அந்த குஞ்சு பொறிச்சு வர அந்த நேரத்துக்கு அந்த தாய் வாத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஒரு பர்டிகுலர் சென்ட் போட்ட ஷூவை அவர் போட்டுட்டு அது கூட போயிருக்காரு. அந்த குஞ்சு பொறிச்சு வந்த உடனே அந்த குஞ்சுகள் எல்லாம் இந்த சென்ட்டையும் இந்த ஷூவையும் தாயாக எடுத்துக்கிச்சு. இப்போ எப்போ இவரெல்லாம் போவாரோ கூடவே அந்த வாத்து குஞ்சுகள்லாம் வந்தது. இது எதுக்காக சொல்கிறாங்கன்னா, இளமையில் படிக்கக்கூடிய அனுபவிக்கக்கூடிய எல்லா அனுபவங்களும் ஒரு இம்ப்ரிண்ட் மனசில் ஒரு பாதிப்பை பதிவு செஞ்சுற மாதிரி. இந்த பேரண்ட் என்ன செய்யணும் அப்படின்னா, இவங்க முதல்ல படிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பேரண்ட் இது படிக்கிறாங்க, அந்த குழந்தை வந்து அம்மாட்ட எதாவது கேட்கும், நான் படிச்சுட்டு இருக்கேம்மா அப்புறம் சொல்கிறேன். நேரம் எங்கே போகும், அப்பா கிட்ட போகும். அப்பா ஒரு புக்கை படிச்சுட்டு இருப்பார். அவர் என்ன சொல்லுவார், கொஞ்சம் வெயிட் பண்ண நான் சொல்கிறேன். ஸோ இதை பார்த்து பார்த்து தானாக புக்கை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க, குழந்தைகளுடைய சில பிஹேவியர் எல்லாம் அப்பாவை காப்பி பண்ணும். ஆமாம், சிலதெல்லாம் அம்மாவை காப்பி பண்ணும். இன்னும் கேட்டிங்கன்னா, சிகரெட் பிடிக்கக்கூடிய வீடுகளில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அந்த சிகரெட்டை அப்படி வச்சு பார்க்கும். ஏன்னா பார்த்து பார்த்து அந்த குழந்தைகளுக்கு தெரியும் இப்படி செய்யணும் போல் இருக்கு. அதனால் இந்த குழந்தைக்கு முதல்ல அவங்க செய்ய வேண்டியது இவங்க படிக்க ஆரம்பிக்கணும். ரெண்டாவது, படிப்பது என்பது ஒரு மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு உணர்வு. புத்தக கண்காட்சிக்கு அழைச்சிட்டு போகணும். படிக்கிற புத்தகங்கள் நியூஸ் பேப்பர்லாம் பல இடங்களில் தெரிகிற மாதிரி வச்சுக்கணும். அதை ட்ராயர் கடியில் வைக்கக்கூடாது. இப்போ நியூஸ் பேப்பர் ஸ்டாண்டில் நீட்டாக வைக்கணும். புத்தகங்கள் வீட்டில் ஒரு சின்ன லைப்ரரி ஆகட்டும், போர்டை படிக்க சொல்லலாம், சின்ன குழந்தைகள் படிக்க சொல்லலாம். ரீடிங் என்பது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்டீங்க, ரீடிங் அவசியமா? அகெயின் நான் இந்த கிளென் டோமன் இன்ஸ்டியூட்டில் சொன்ன ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன். அவர் என்ன சொல்கிறாரு, மனித வர்க்கம் இன்றைக்கி உயிரோடு இருக்குது அப்படின்னா இன்ஃபர்மேஷன் குவாலிட்டி, அதாவது எந்த அளவுக்கு தகவல்கள் உன் மனசில் இருக்கிறதோ, பல தகவல்களை நீ அடைந்திருந்தால் புத்திசாலியாக இருப்பாய். பைட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நம்ம ஏற்கனவே சொன்னோம். ஒரு பூனைக்குட்டியை நீங்கள் அடுத்த முறை சந்திக்கும்பொழுது ஒரு நூல்கண்டை பக்கத்தில் போட்டிங்களான்னா அந்த பூனைக்குட்டி இந்த நூல்கண்டை கிழிச்சு பார்க்கும். பூனை வளர்ப்புகளெல்லாம் அந்த நகத்தை கூர் பண்ணுறதுக்கு ஒரு பேட் வச்சுருப்பாங்க. அதை கூர் பண்ணி அந்த பூனைக்கு தெரியும் சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட், பல்லும் நகமும் கூராக இருந்தால் தான் அதுக்கு சாப்பாடு கிடைக்கும் என்று. சிறு சிறு நாய்க்குட்டிகளை போய் பார்த்தீங்களான்னா அது கொலைச்சி பழகும், அடித்து பழகும். அது மாதிரி சொல்லிக் கொடுக்கும். என்னென்னா அதனுடைய டெரிட்டரி கான்ஷியஸ்னஸ் சின்ன வயசுலேருந்து வளர்க்குறாங்க. அதாவது டார்வின்ஸ் தியரி ஆஃப் எவல்யூஷனில் ஒரு உயிரினங்கள் தன்னை காப்பாற்றி கொள்ளக்கூடிய சில பேசிக் இன்ஸ்டிங்ஸை டெவலப் பண்ணணும். எப்படி பூனைக்குட்டிக்கும் நாய்க்குட்டிக்கும் அந்த இன்ஸ்டிங்க்டோ மனித வர்க்கத்திற்கு படித்து அறிவுபூர்ணமாக வளர்ச்சி அடைவது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி ஒரு அப்பாவும் ஒரு குழந்தைக்கு நடக்க கற்றுக் கொடுத்தாங்களோ, சாப்பிட கற்றுக் கொடுத்தாங்களோ, நீந்த கற்றுக் கொடுத்தாங்களோ, ஸ்விம்மிங், கம்ப்யூட்டர் கற்றுக் கொடுத்தாங்களோ, படிக்க கற்றுக் கொடுக்கணும். ஒரு நூலகத்துக்கு அழைச்சிட்டு போகிற பழக்கத்தை கொண்டு வரணும். லைப்ரரி மந்த்லி ஒரு விசிட் லைப்ரரிக்கு. பிரிட்டிஷ் கவுன்சில் அது மாதிரி பல புத்தகங்கள். நிறைய ஸ்டூடெண்ட்ஸு நிறைய புத்தகங்களே பார்த்துருக்க மாட்டாங்க. நீங்கள் ஒரு பிரிட்டிஷ் கவுன்சில், கொனமரா லைப்ரரி இங்கெல்லாம் போனீங்கன்னா லட்சக்கணக்கான புத்தகங்கள். ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு சண்டே அன்னைக்கு நீங்கள் அழைச்சிட்டு போகலாம். இப்படிலாம் இருக்குது, இது மாதிரி புத்தகங்கள் இருக்குது, ஜியாகிரஃபியில் இவ்வளோ புத்தகங்கள் இருக்குது. ஸோ யூ ஹாவ் டு கெட் எக்ஸைட்டட் அபவுட் ரீடிங். இது இருந்தால் கண்டிப்பாக அந்த குழந்தை படிக்கும். அப்புறம் அதுவும் இல்லாமல் படிக்கிறதுக்கு உண்டான ஒரு ஈஸியான மெத்தடு. முதல்ல சின்ன சின்ன புத்தகங்கள், ஜாயிண்ட் ரீடிங். அம்மா உட்காந்துக்கிட்டு நீ வந்து இது விரலால் காண்பி நான் சொல்கிறேன், நீ படித்த புஸ்தகத்தை என்கிட்ட சொல்லு, நான் படித்த புஸ்தகத்தை உங்கள்கிட்ட சொல்கிறேன். டின்னர் டேபிள்லையோ லஞ்ச் டேபிள்லையோ உட்காந்து சாப்பிடும்பொழுது படிப்பு என்பது ஒரு அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கணும். அதே பேரண்ட் நீங்கள் கூப்பிட்டு சொல்லி அனுப்புங்க. அவங்க படிக்கிறாங்களான்னு கேளுங்க. நார்மலாக அவங்க சொல்லுவாங்க அவ்வளோ படிப்பதில்லைன்னு சொல்லுவாங்க. அப்பாவோ அம்மாவோ படித்தா ஆட்டோமேட்டிக்காக குழந்தைங்களும் ஒரு 15 to 20 minutes படித்தா கூட ஒரு நாளைக்கு போதும். அதுவும் இல்லாமல்
நீங்கள் படித்தது நீங்கள் ஒரு டாய்லெட்லேயோ இல்லை ஒரு பெட்ரூம்லேயோ நீங்கள் தனியாக படிக்கிறது இல்லை, அந்த குழந்தை பார்க்குற அளவுக்கு அளவுக்கு இட்ஸ் a learned behavior. கண்டிப்பாக she can also read.